மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகளே, சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கோவை கொங்கு மண்டலம் அப்படின்னாவே அவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நன்றாக நடத்தக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். 2017 வருஷத்துல நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படிங்கிற பெருமையோடு சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா, நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள். அந்த சர்வேல 2017 கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் 1 பாதுகாக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பான நகரமாக கோவை மாநகரம் என்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வெண்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. சகோதரிகளோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ள இருக்குங்க, அது ஆளே நடமாட்டம் இல்லாத ஏரியா எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சாதாரணமா கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரவுண்டு, பக்கத்துல காலனி இருக்கு, அங்க ஒன்னிமுதூரோட கனெக்டிங் ரோடு அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த பகுதியில மதுபான கடை நடத்திய அரசை அந்த பகுதி மக்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த கடை எடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட சட்டவிரோதமாக அங்கு ஒரு மதுபான கடை நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இங்க இருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடுமையான சட்டம் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் 7 வருட காலம்தான் தண்டனை அப்படின்னு இருந்ததை அதை உச்சபட்ச தண்டனையாக மாற்றியவர் பிரதமர் மோடி அவர்கள். பெண் குழந்தைகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக என்ன குற்றம் இழைத்தாலும் இன்று அதற்கென்று தனியாக ஒரு சட்டம், தனியான நீதிமன்றம், இன்று விரைவாக நீதி கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% 4 வருட காலத்திற்குள்ளாக அதிகரித்திருக்கிறது. 135% அதிகமான வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதிவாகி இருக்கிறது. இது பற்றி சட்டப்பேரவையிலே நான் கேள்வி எழுப்புகின்ற பொழுது என்ன பதில் சொன்னாங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. முன்னெல்லாம் அவங்க மேல குற்றம் நடந்தா வெளியில சொல்ல மாட்டாங்க, இப்ப அதை வெளிப்படுத்துறாங்க, பதிவு பண்றாங்க, அதனால இந்த வழக்குகள் அதிகமா இருக்குன்னு தமிழக அரசு சார்பில் பதில் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் அது? அப்ப குற்றங்களை நாங்க தடுக்க மாட்டோம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், ஆனா பெண்களுக்கெல்லாம் நிறைய புத்தி வந்துருச்சு, அவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுன்னா கேஸ் கொடுக்கறாங்க. இது எவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பிலே இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி. எனக்கு முன்னால சகோதரி பேசும்போது திமுக அரசு பதவி விலக வேண்டும், நாங்க இருக்கிறது இன்னும் 4 மாசம் தாமா, பதவி அவங்க விலகவே வேண்டாம், நாம் பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்து திமுக அரசை அனுப்ப வேண்டும். நானே அவங்க பதவி விலகிறதுக்கு இந்த கோரிக்கை எல்லாம் பத்தாது. நம்மளுக்கு இன்றைய கையிலே பெப்பர் ஸ்ப்ரே அந்த சகோதரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. திமுக அரசுக்கு வாக்களித்ததற்கு பெண்களுக்கு பரிசு என்ன தெரியுமா? எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்று தமிழகத்திலே பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இந்த மாதிரி கொடுமை கோயம்புத்தூரில் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு சீட்டு கூட கொடுக்காம திமுகவை எந்த இடத்திலையும் வரவிடாம கொங்கு மண்டலத்து மக்கள் செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இங்கு திமுகவுக்கு ஒரு சீட்டு கோவை மாவட்டத்தில் கொடுக்க கூடாது என்பதற்கு இன்று பெண்கள் சபதம் ஏற்றுக் கொள்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள், ஏன்னா கடந்த சில வழக்குகள் எல்லாம் 4 வருஷமா பார்த்தோம்னா அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க? ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள்,
இந்த வழக்குகளில் பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் திமுக அரசினுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருக்கிறார். இதையெல்லாம் நாம் பெண்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், பெண்களை நாங்க கவனிச்சிட்டோம், பெண்களுக்கு இலவசமா பஸ் கொடுக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பெண்களுக்கு என்னதான் கொடுத்தாலும் இந்த முறை உங்களை வீட்டுக்கு அனுப்புவதில் எங்கள் சகோதரிகள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்காக மக்களிடம் இந்த திமுக அரசு இருக்கின்ற வரை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாம் அத்தனை மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட எந்த இடத்திலே அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் அவர் மரியாதையோடு சுதந்திரமாக நடப்பதற்கு நாம் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சமூக நீதி அரசு என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான ஒரு மாடல் அரசு என்பதை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். அதே போல இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் யார் குற்றவாளிகள் என்றாலும் உண்மையான குற்றவாளிகளை மக்களுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியானா உடனே ஒரு என்கவுண்டர் போட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். கவர்மெண்ட்டுக்கு எப்பவெல்லாம் மக்களுக்கு பிரஷர் எங்க ஜாஸ்தி ஆகுதோ, சென்டிமெண்ட் பார்த்தன உடனே யாராவது சுட்டு பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இதில் எங்களுக்கு தேவை நியாயம், நீதி. உண்மையான குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இந்த வன்கொடுமைக்காக அன்பு சகோதரிகள் களத்திலே நிற்கிறார்கள். 4 மணி நேரத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் இன்று தெருவிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.